வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன vlog பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருமே பொங்கலை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, நல்லா பொங்கல் சாப்பிடுங்க, கரும்பு சாப்பிடுங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இது வந்து ஒரு சின்ன vlog. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் என்னோட ஹெல்த் ப்ராப்ளம்னால வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக வந்து கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் எனக்கு வந்து சர்ஜரி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர், உங்கள் ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நான் நார்மல் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிவிட்டு ஒரு டயட்டிஷியன்ட்ட வந்து நான் வந்து கன்சல்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெயிட் வந்து கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து டயட்டில் வந்து இருக்கேன், ப்ராப்பர் டயட்டில் வந்து இருக்கேன். எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து டயட் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்க. நான் வந்து டெய்லியுமே வீடியோ கொடுக்குறேன். 3 months இந்த பிளான். 3 months நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு நான் தூங்குற வரைக்கும், அதாவது நான் காலையில் எந்திரிச்சு ஒரு ட்ரிங்க் சாப்பிடுவேன். அந்த ட்ரிங்க்ல இருந்து நைட்டு நான் தூங்குறப்போ ஒரு என்ன ட்ரிங்க் சாப்பிட்றேனோ அது வரைக்குமே வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மொக்கை வாங்கின ஒரு விலாகுங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி எங்கே போகிறதுனே தெரியாமல் சரி மாலுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு வந்து பார்த்தா ஒரு கடை கூட இல்லைங்க. இந்த லண்டன் ட்ரக்ஸ் இருக்குது, சுற்றி ஒரு 4-5 கடை மட்டும் இருந்துச்சு, வேற எந்த கடையுமே இல்லைங்க. நீங்களே பாருங்களேன். ஆனால் ஆளுங்க மட்டும் நிறைய பேர் இருக்காங்க. சரி நிறைய கடை இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தால் ஒரு கடை கூட இல்லைங்க. இது வந்து ஆக்சுவலி இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களா இல்லை திரும்ப இப்போ இனிமேல் தான் கடையெல்லாம் வரப்போகுதான்னு தெரியலை. நாங்கள் ஏண்டா மாலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நிறைய ஆளுங்க மட்டும் இருக்காங்களே எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சருமே நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் முடிஞ்சு வின்டர் வந்துருச்சுங்க. வின்டர் வந்ததுனால எங்கேயுமே வந்து வெளியே வந்து அவ்வளோவா வந்து வெளியே வந்து ஸ்டே பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப வந்து குளிர ஆரம்பிச்சிரும். அதனால வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மால்குள்ளே வந்து வந்துடுவாங்க. நம்மளுக்கு வெளியே போன மாதிரியும் ஆச்சு, நாம் வந்து அந்த ஹீட்டிங் சிஸ்டம்குள்ளேயே இருந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது மாதிரி. அதனால தான் நாங்களுமே வந்து மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை கூட இல்லை. எல்லாமே வந்து ஓல்டு கப்புள்ஸாக தான் இருந்தாங்க. ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்து. அப்புறம் ரொம்ப சாரிங்க, என் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா 1 வீக்காக எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் சளி வந்து பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லண்டன் ட்ரக்ஸ் மட்டும்தாங்க இருந்துச்சு அங்கே. அதனால வந்து லண்டன் ட்ரக்ஸ் வந்து போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் காட்டினேன் இல்லைங்களா, அந்த வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருந்தேன். அந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 4 லிட்டர், லைக் 3.800 லிட்டர் வந்து அந்த வாட்டர் பாட்டிலோட கெப்பாசிட்டி. $9.90. ஆனால் வந்து அது வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க $9.99. $10 வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. லண்டன் ட்ரக்ஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எல்லா பொருள்லையுமே முக்கால்வாசி பொருள்லையுமே ஆஃபரில் தான் இருக்கும். எல்லாமே சேவ் $10 $9 அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியாது, லண்டன் ட்ரக்ஸ் வந்து அவ்வளோவா வந்து நாங்கள் போனதில்லை. மேபி போயிருப்பேன், ஆனால் வந்து எனக்கு ஞாபகத்தில் இல்லை. எனக்கு லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து எங்கள் பாஸ்போர்ட் வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போயிருந்தோம். அப்போ வந்து இங்கே லண்டன் ட்ரக்ஸில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து உடனே வந்து போட்டு தந்துடுவாங்க. அதுக்கு வந்து போயிருந்தோம். அப்போ போனப்போ தான் எனக்கு வந்து தெரியும் லண்டன் ட்ரக்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கே லண்டன் ட்ரக்ஸ் பார்த்தாலுமே ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துருவோம். ஏன்னா நிறைய ஆஃபர் வந்து இருக்கும். ஈவன் இந்த புல்லட் மிக்ஸி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் $29 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு.
அதனால் வந்து அங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும். சரி கீழே போகலான்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், ஏதாவது ஒரு கடையாக திறந்துருக்கான்னு பாருங்களேன். இந்த கெசினோ மட்டும்தாங்க இருந்துச்சு, இந்த லாட்ரி கடை மட்டும். சரியாக போய் மொக்கம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி எங்கேயோ போகிறதுக்கு எதுக்கு மாலுக்கு போனால், சரி சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா ஆளே இல்லாத கடையே இல்லாத மாலுக்கு போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். இவ்வளோ அளவுக்கு க்ளோஸ் பண்ணி எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிருக்கிறது இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த டிம் ஹார்டன் இருந்துச்சு, மேலே ஒரு 4 கடை இருந்துச்சு, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஏரியா வந்து இருந்துச்சுங்க. ஒருவேளை இந்த ப்ளே ஏரியாவுக்கு இந்த குழந்தைங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வராங்களோ என்னமோ. ஆனால் ஒரு பொருள் கூட வாங்க முடியாது. லண்டன் ட்ரக்ஸ் மட்டும் இருக்குங்க அந்த மாலில். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சோஃபா கடைன்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு என்ன வாங்க போகிறோம், சோஃபா என்ன வாங்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோஸ் மவுண்டன் லாஸ்ட் இயரே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஊருக்கு போனதுனால வந்து போக முடியலை. இந்த இயர் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் போகிறோமா இல்லையான்னு தெரியலை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டயட் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து கேளுங்க. அவ்வளோதாங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.